தியானம் செய்ய 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 நமக்கு வந்து அந்த 4 அக்ரிமெண்ட்ஸ் எதையும் பர்சனலாக எடுத்துக்க தேவையில்ல, அசூம் பண்ண தேவையில்ல, என்ன வருனதோ அதை வந்து தெளிவாக கேட்டுக்கலாம். ஒரு அனுமானம் பண்ணியிருப்பீங்க, அந்த அனுமானம் கரெக்டாக இல்லையான்றதையுமே வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்? ஸோ எல்லாத்துக்கிட்டேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவளும் அலாரம் வச்சு எழுந்திருக்கிறாங்க. 5 மணிக்கு ஓகே அலாரம் வச்சு இன்னைக்கு எழுந்திருக்கணும், இன்னைக்கு வந்து நான் இது பண்ணணும் கிடையாது, எழுதுக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடியே எழுந்துக்குங்க, என்னை எழுப்பி விடுங்கன்னு சொன்னால் நானே வந்து வீட்டில் சொல்லுவேன், அம்மா நீ கொஞ்சம் முன்னாடி எழுப்பி விடுங்க. வாழ்க்கையில் நான் வந்து இவ்வளோ ஒரு 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 கோடீஸ்வரனாக ஆகணும், ஒரு ஒரு இத்தனை இவ்வளோ பணங்கள் சம்பாதிக்கணும், அதை பற்றியான புக் இருக்குது, அதை படித்து தெரிஞ்சுக்கணும். இல்லை அதை உங்களோட சுற்றி வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் சாதிச்சவங்க இருப்பாங்க. விலங்கும் அப்படி தான் பண்ணுது, சாப்பிடுது, அது வந்து இனப்பெருக்கம் செய்யுது, தூங்குது, அடுத்த நாள் இறை தேடத்து போகுது, அடுத்த நாள் இதே தான் ஒரு விலங்கும் செய்யுது. அப்போ விலங்குக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். தியானம் செய்ய 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 நமக்கு வந்து அந்த 4 அக்ரிமெண்ட்ஸ் எதையும் பர்சனலாக எடுத்துக்க தேவையில்ல, அசூம் பண்ண தேவையில்ல, என்ன வருனதோ அதை வந்து தெளிவாக கேட்டுக்கலாம். அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க. இந்த இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து அந்த செய்யக்கூடிய வேலையோ எடுத்துக்கொண்ட பணியை சிறப்பாக பண்ண முடியும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அதுலேயும் நம்ம செஷன்லேயும் நம்ம என்ன சொல்கிறோம், நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க, படிங்க, நம்ம ஷேர் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சொல்றோம், உங்களோட கேள்விகள் இருக்கா ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய அனுபவங்கள் இருக்கா ஷேர் பண்ணுங்க. நீங்களே சில விஷயங்களை நீங்க கிரகிச்சுக்கிறீங்க, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசியூம் பண்ணிட்டு ஒரு அனுமானம் பண்ணிருக்கீங்க. அந்த அனுமானம் கரெக்டா இல்லையான்றதையுமே வந்து நீங்க வந்து கேள்வி கேட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட்? ஸோ எல்லாத்துக்கிட்ட இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்மளுடைய சில பேர் நம்ம ஷேர் பண்றாங்க அப்படின்னும் போது நம்மளோட எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வெயிட் பண்ணிட்டு ஓகே அடுத்த என்ன அவங்களோட கேள்வி என்னவா இருக்கு, அவங்களோட அனுபவம் என்னவா இருக்குன்றதை நம்ம கேட்குறோம். எதுக்கு கேட்குறோம்? அவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்தே கத்துக்கணும். இவங்க கிட்ட தான், இவங்க சின்னவங்க பெரியவங்க, இவங்க வந்து 10 வருஷம் மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், இவங்க இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லார்கிட்ட இருந்தும் வந்து நம்ம வந்து கத்துக்கணும். எல்லார்கிட்ட இருந்தையும் நம்ம கற்றுக்கணும். ஈவன் உங்கள் வீட்டில் மெடிடேஷன் பண்ணுறவங்க பண்ணாதவங்க எல்லார்கிட்டேருந்து கற்றுக்கணும். நான் வந்து என்னோட மனைவி வந்து அவங்க ரெகுலராக எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 5:45 இல்லைனா 6, அந்த 6க்கு எழுந்துக்கணும், காலையில் எழுந்துக்கணும், அதோட வேலை செய்யணும், அந்த ருட்டீன். அதனால தான் நீங்கள் கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காலையில் எழுந்திருப்பாங்க. அவங்க காலையில் எழுந்திருப்பாங்க. அவங்க வந்து எழுந்துட்டு அடுத்தடுத்த வேலையை செஞ்சுட்டு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு 10 ருட்டீன் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த உங்களோட ருட்டீன் அது அப்படின்னு கேட்போம். அந்த ருட்டீன்றது வந்து அவங்களுக்குலாம் ருட்டீன் அப்படின்றதுலாம் தெரியாது. ஆனால் அந்த வார்த்தை தெரியாது. பட் ஆனால் ரெகுலராக சில விஷயங்கள் எழுந்தோடனே காலையில் இது பண்ணணும் அது பண்ணணும், வீட்டில் க்ளீன் பண்ணணும், பெருக்கணும், அடுத்தது சமையல் செய்ய ஆரம்பிக்கணும், அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே தொடர்ந்து அவங்களோட நாள் அந்த ஒரு அது அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும், ரைட்? அடுத்தடுத்து அந்த மாதிரி அவங்க வந்து பிளான், அவங்க அதே அடுத்த நாளும் அதே இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதே இதை பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தவங்ககிட்டருந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்கணும். ஓகே அவங்க எப்படி அந்த டிசிப்ளினாக கரெக்டாக வந்து ஷார்ப்பாக அந்த மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, அலாரம் கிடையாது. கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நீங்கள் நிச்சயமாக பார்க்குறேங்க, அவங்களாம் அலாரம் வச்சு எழுந்திருக்கிறாங்க. 5 மணிக்கு ஓகே அலாரம் வச்சு இன்னைக்கு எழுந்திருக்கணும், இன்னைக்கு வந்து நான் இது பண்ணணும் கிடையாது, எழுதுக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடியே எழுந்துக்குங்க, என்னை எழுப்பி விடுங்கன்னு சொன்னால் நானே வந்து வீட்டில் சொல்லுவேன், அம்மா நீ கொஞ்சம் முன்னாடி எழுப்பி விடுன்னா அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னை எழுப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க மைண்டை வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகே இது இது செய்யணும், அடுத்து இது செய்யணும், அது செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்க கிட்டேருந்தே கற்றுக்கணும், ஒரு இயற்கை கிட்டேருந்து கற்றுக்கணும். எப்படி வந்து வந்து ஒரு மரம் வந்து அது எதிர்பார்க்கறது கிடையாது. ஒரு ஒரு மாம்பழமாக இருக்கட்டும், ஒரு தென்னை மரமாக இருக்கட்டும், தண்ணி அழகாக கீழேருந்து அடி வேர்லேருந்து எடுத்து என்ன தண்ணி ஊற்றினாலும் சரிதான், மழை பெஞ்ச தண்ணி எல்லா தண்ணியிலேருந்தும் எடுத்து ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை ஒரு இளநீரை கொண்டு அது நமக்கு கொடுக்குது. அது எதிர்பார்க்க நீங்கள் வந்து என்னை பாராட்டணும், என்னை அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்கள் வந்து நான் இவ்வளோ பெரிய வேலை செய்கிறேன், கீழெல்லாம் தண்ணி இருக்குது, அஹ் கீழே கிரவுண்டில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை அப்படியே அதோட எடுத்துட்டு போயிட்டு தென்னை மரத்துலேருந்து உச்சியில் போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு தென்னை
ஒரு இளநீரோ ஒரு தேங்காயோ கொடுக்குது. அதோட 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 தென்னங்கீற்று வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இதுதான் இதுதான் யூஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே யூஸ். ரைட். எல்லாமே யூஸ் தென்னை மரத்தில். ஸோ அப்படின்னும் போது வந்து அது எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாது, அப்ரிஷியேட் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஆனால் அதோட வேலையை எவ்வளவு பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுது. தண்ணி கொடுக்கலையா இல்லையா, எந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கா அந்த வச்சியாவது ஏதாவது ட்ரை பண்ணுது. எனக்கு நீ தண்ணி கொடுக்க மாட்டேன்ற அதனால நான் இன்னைக்கு காய்க்க மாட்டேன் அப்படின்னு இல்லை. எந்த அளவுக்கு பெஸ்ட் பண்ண முடியுமோ அதால எவ்வளவு முடியுமோ அதை பண்ணுது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கத்துக்கணும், இயற்கை கிட்ட இருந்து, நம்ம மற்றவங்கள மனிதர்கிட்ட இருந்து, சக மனிதர்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நம்ம கத்துக்கணும். அவங்க தியானம் பண்றாங்க பண்ணல, தியானம் பண்றவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன விஷயம் கத்துக்கணுமோ கத்துக்கணும். தியானம் பண்ணாதவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கத்துக்கணும். லைஃப் இஸ் தேர் டு லேர்ன் அண்ட் என்ஜாய்ன்னு சொல்லுவார் பத்ரிஜி. வாழ்க்கை என்பது உங்களுக்கு வந்து நீங்க விஷயங்களை வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கேன்னு சொல்லுவாங்களோ அதை தான் அவர் சொன்னார். வாழ்க்கையை வாழ்வதற்கே நீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, அதே சமயத்தில் கத்துக்குங்க, வாழ்க்கையான பாடங்களையும் கத்துக்கணும். நான் என்னென்ன தெரியல அதையும் கத்துக்கிட்டு அதை வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றாரு. நீங்க ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபோன், இந்த ஒரு ஃபோன் இருக்கு. இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான், கத்துக்கினா மட்டும்தான் இதுல இருக்கிற விஷயங்களை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். ரைட். இது இருக்கிற விஷயங்களை நீங்க படிக்க முடியும், கேட்க முடியும், இல்ல மற்றவங்க கிட்ட எப்படி ஃபோன் பேசுறது, இது எல்லாமே வந்து இதை பத்தி எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எப்படி வந்து பேசணும் மற்றவங்கள்ட்ட, எப்படி வந்து நான் ஒரு வாழ்க்கையில வந்து கஷ்டமான சூழ்நிலைக்கு சந்திக்கணுமோ அதை பத்தி புக் இருக்குது. அந்த வாழ்க்கையில ஆல்ரெடி அந்த மாதிரி சந்திச்ச மனிதர்கள் இருக்கிறாங்க. எய்தர் ஒரு ஒரு புக்கில் இருக்கிறாங்க, புக்கில் சொல்லியிருக்கிறாங்க, இல்லையா உங்களோட தினசரி வாழ்க்கையில் இருக்கிறாங்க, எங்கேயாவது இருப்பாங்க. ஸோ கற்றுக்குங்க அவங்க கிட்ட இருந்து எப்படி பண்ணுறாங்க, எப்படி போயிருக்கிறாங்க அப்படின்னுட்டு. வாழ்க்கையில் நான் வந்து இவ்வளோ ஒரு 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 கோடீஸ்வரனா ஆகணும், ஒரு ஒரு இத்தனை இவ்வளோ பணங்கள் சம்பாதிக்கணும், அதை பற்றியான புக் இருக்குது, அதை படித்து தெரிஞ்சுங்க. இல்லை நான் அதை உங்களோட சுற்றி வட்டாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் சாதிச்சவங்க இருப்பாங்க. அவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி படிங்க. எப்படி பில்கேட்ஸ் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஓகே, ஒரு ஃபேமிலியில இருந்துட்டு வந்துட்டு இவ்வளோ பெரிய உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு கம்பெனி. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒன்றுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அவர் வந்து ஒரு ஒரு பரதேசி மாதிரி வந்து சுத்தி இருந்தார் மனுஷன். வாழ்க்கையில என்ன பண்றதுனே தெரியாம வந்து ஓகே, ஒரு அன்னன்னைக்கு கிடைக்கிற அந்த அந்த இதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த 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 அவங்க கொடுக்குற அந்த ஃப்ரீ சாப்பாடு, அந்த அந்த அன்னதானத்தை நம்பி சாப்பிட்டுட்டு அங்க இந்தியாவில் இருந்து என்ன பண்ணதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் தான் வந்து அவரு அந்த நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் போகணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்ற உத்வேகம் கிடைச்ச அவர் பண்ணாரு. எப்படி அவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இன்னைக்கு ஐஃபோன் சொல்லக்கூடிய இன்னைக்கும் அவர் இல்லை, இருந்தாலும் இன்னைக்குமே அவர் சொல்லக்கூடிய வந்து அந்த ஐஃபோன் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கிரியேட்டிவ், ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிறுவனமா இன்னைக்கும் இயங்கி கொண்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன உங்களுக்கு எந்த துறையில உங்களுக்கு இஷ்டமா இருக்கோ, எந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பத்தி படிங்க. இயற்கை கிட்ட இருந்து கத்துங்க, எல்லார்கிட்ட இருந்து படிங்க, தெரிஞ்சுக்குங்க. இதை எல்லா எல்லாத்துக்கூடயும் தெரிஞ்சுட்டு லைஃப் வந்து நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழறதுக்கு தான். ஒரு கோல் செட் பண்ண தெரியலையா உங்களுக்கு வாழ்க்கையில, எப்படி கோல் செட் பண்ணக்கூடிய வீடியோஸ் ஆல்ரெடி யூடியூப்ல இருக்குது, புக்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஜிம் ரோஹனா இருக்கட்டும், இல்லை வந்து பிரெயின், இந்த மாதிரி பல அஹ், இந்த இண்டஸ்ட்ரியில வந்து சக்சஸ்ஃபுல்லான மனிதர்கள் வந்து அவங்க வந்து எழுதியிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கங்க. ஸோ எப்பவுமே நம்மளுடைய மனது வந்து திருக்குறள்ல இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது, திருக்குறள்ல இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுறது எல்லாமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வரியில சொல்லிட்டு போயிட்டாரு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நீங்க யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப உயர்ந்த எண்ணங்களே யோசிங்க. இன்னைக்கு அது நடக்கல, ஓகே விட்டுருங்க, பட் என்னைக்கா இருந்தாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னாரு. ஒவ்வொரு விஷயமும் நம்ம இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்லதும் கெட்டதும் வெளியில கிடையாது. ஒரு டூ டூ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பேசுவோம். நல்லதும் கெட்டதும் மற்றவங்க கிட்ட கிடையாது, நம்ம கிட்டது தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே தான் இன்னைக்கு ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்றோம், தாட்ஸ் கிரியேட் யுவர் ரியாலிட்டி. நீ எண்ணம் போல் வாழ்க்கை, நீ என்ன யோசிக்கிறோ அதுதான். எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. நம்மளோட வேலை என்ன அது, நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி நல்ல விஷயங்களை தேடி 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 படிக்கணும், தேடி தேடி படிக்கணும். பாரதியார் அப்பவே அற்புதமா சொன்னாரு, மற்றவங்கள மாதிரி நான் கொடுங்கோட்டு கிழவன். நம்ம வந்து போயிட்டு தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பலர் வாழ, அந்த அந்த பாட்டே ரொம்ப அருமையான இருக்கும். மற்றவங்கள மாதிரி நார்மலாக வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்து தூங்கிட்டு இப்படியே நான் வந்து போயிட்டு அந்த மாதிரியான வாழ்க்கையை வந்து வாழ்வேன்னு நீ நினைக்கிறியா, அந்த மாதிரி வாழ்க்கையை நீ வாழணும்னு நீ நினைக்கிறியா, மற்றவங்கள மாதிரி நம்ம இதில் நம்ம ஊரில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகணும், ஓகே ஏதோ ஒரு வேலை போயாச்சு முடிஞ்சிச்சு அவ்வளோதான் லைஃப், அந்த மாதிரி கிடையாது.
வாழ்க்கையில் நம்ம சந்திக்கணும், சாதிக்கணும் நிறைய விஷயங்களை. நம்மளோட பேர் வந்து சொல்லணும். ஒரு விலங்கும் அப்படிதான் பண்ணுது. சாப்பிட்றது சாப்பிடுது, அது வந்து இனப்பெருக்கம் செய்யுது, தூங்குது, அடுத்த நாள் இறை தேடத்து போகுது, அடுத்த நாள் இதே இதே தான் ஒரு விலங்கும் செய்யுது. அப்போ விலங்குக்கும் மனிதருக்கும் என்ன வித்தியாசம்? இதே மாதிரி வந்து இருக்கலாமா? விலங்குகள் இதிலே இருந்ததுன்னா அது எதுக்கு நம்ம மனிதன் அஹ், இது எடுத்துக்கணும் நாம? ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம எப்பயுமே வந்து அந்த குறிக்கோளை வச்சுக்கணும். சில குறிக்கோள்கள், எனக்கு எதுவுமே குறிக்கோளே கிடையாது, நான் எல்லாமே வந்து எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, எனக்கு எதுவுமே கிடையாது, அப்படியே இப்படியே போயிடலாம். வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்காது, ஈர்ப்பு இருக்காது. நீங்கள் உங்களுக்கு முன்னாடி தள்ளுறதுக்கு, உங்களை உள்ள அடுத்த இது தள்ளுறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த குறிக்கோள்கள் வச்சுக்கணும். எதுவுமே குறிக்கோள் இல்லையா, எனக்கு எதுவுமே இல்லையா, அடுத்தவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ, உங்களோட சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கூடயும் இப்போ எவ்வளோ பேர், எத்தனையோ பேர். உங்களுக்கு மேக்ஸ் தெரியுமா? எத்தனையோ பேர் மேக்ஸ் டியூஷன் போக முடியாம, இல்லை இங்கிலீஷ் டியூஷன் போக முடியாம தெரியாம பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க ஃப்ரீயா. இல்ல உங்களுக்கு வந்து அதுல இருந்து வர காசு விருப்பம் இல்லைன்னா ஃப்ரீயா சொல்லிக் கொடுங்க. இல்ல எனக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னா ஓகே, எடுத்துக்கங்க. பட் ஏதாவது நீங்க வந்து ஒரு குறிக்கோள் ஒன்றும் வந்து உங்களுக்கு ஒரு பர்சனலா எனக்கு வந்து எல்லா பணமும் இருக்குது, வசதி இருக்கு, இது இருக்குன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் வேற எதுக்காவது வந்து அட்லீஸ்ட் யூஸ் பண்ணுங்க. மற்றவங்க சமூகத்துக்கு யூஸ் பண்ணுங்க, பயன்பாடு பண்ற மாதிரி. உங்களுக்கு எது சரியா வருதா, உங்களுக்கு எந்த விஷயம் கொடுக்க முடியுதா அந்த மற்றவங்களுக்கு, இந்த அதை வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ வாழ்க்கையில் குறிக்கோள் வச்சிங்க. வாழ்க்கையை வந்து குறிக்கோள் வச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்த இதில் நீங்கள் மூவ் ஆகணும். அந்த குறிக்கோளை வந்து நம்ம வந்து என்ன குறிக்கோள் நமக்கு கரெக்டாக இருக்குது, எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, எது நமக்கு சரியாக இருக்குன்றது அந்த கிளாரிட்டி வந்து தியானம் கொடுக்கும் நமக்கு. எந்த கிளாரிட்டி வந்து தியானம் கொடுக்கும். நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இது வேணும், நான் பண்ணுறது ரைட் இல்லையா, அந்த பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ எது நான் செய்யறது ரைட்டா இல்லையா, அந்த பக்குவம் நமக்கு வரணும். இது எல்லாமே வந்து தியானம் வந்து நமக்கு கொடுக்கணும். லைஃப், நம் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான். அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வந்து 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 பார்த்தீங்கன்னா ஏதோ என்னங்கன்னு வாழ்க்கை, ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம், நான் என்ன பண்ணுறது வந்து, இங்கே போனால் அந்த பிரச்சனை இருக்குது, இங்கே போனால் அது பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து எனக்கு இது செய்ய மாட்றாங்க, அது செய்ய மாட்றாங்க, என்னுடைய வந்து அப்பா வந்து சரியில்லை, அம்மா சரியில்லை, கணவர் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க என்னோட ரிலேட்டிவ் சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, இதையாவது புலம்பிட்டு. ஆனால் சில மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக என்ஜாய், நானே அதை நோட் பண்ணுவேன். எப்படி வந்து சில பேர் வந்து அந்த அந்த எப்பயுமே வந்து ஒரு உத்வேகமோட, ஒரு சந்திர சார் பார்த்தோன்னா அவருக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அவர் மட்டும் வந்து இப்போ தியானம் பண்ணா வந்து சேலஞ்சஸே கிடையாது அப்படிலாம் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த சேலஞ்சஸ், அந்த சவால்களை சந்திக்கக்கூடிய அந்த திறன்களும் இது எல்லாமே நமக்கு வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த திறன்கள், அந்த 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 கரேஜ், அந்த துணிச்சல் வந்து நமக்கு வந்து நிச்சயமா வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, இட்ஸ் ஓகே. அதுதான் வந்து ஒரு பழமொழி தமிழில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு. ஸோ எப்பவுமே நம்ம என்னைக்கு வந்து நம்ம இந்த உலகத்திற்குள்ள வந்திருக்கோமோ, என்னைக்கு இருந்தாலும் அது நடக்க போகுது. பட் எதுக்கு நம்ம வந்து உட்காந்து நம்மளே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கணும்? என்னால் இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் போகணும். ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிமிடேஷன் இருக்காது, லிமிட்லெஸ் குழந்தை. அந்த குழந்தை வந்து அங்கே அந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டோட எட்ஜில் வந்து மேலே வந்து போனோம்னா அதில் போய் நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அவங்களுக்கு அந்த பயம் கிடையாது, அந்த இது கிடையாது, விழுந்தா என்ன ஆகும் எதாகும் அப்படிலாம் கிடையாது. பட் நம்ம வந்து அது ஒரு 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 லைஃப், ஒரு சேஃப்டி, ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு பார்க்கலாம். ஆனால் பல பேர் நம்மளோட முயற்சிகளை, நார்மலான முயற்சிகளை செய்யறதுக்கே நம்ம வந்து முட்டுக்கட்டையாக நிறைய போட்டுக்கிறோம். அந்த எண்ணங்கள், முட்டுக்கட்டையான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும்போது ஓகே, இந்த இது பண்ண என்ன ஆகிடும், இதாகிடுமோ, அந்த பயம் நம்மளை ஹோல்ட் பண்ணுது அடுத்த ஸ்டெப் எடுக்கிறது. தியானம் பண்ண பண்ண நீங்களே பார்த்தீங்க எப்படி வந்து இந்த இந்த அமிக்டாலான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த அப்படியே அந்த இது கம்மியாகிறது, பயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே கம்மியாக ஆரம்பிக்கும். முன்னாடி 100 தடவை நீங்க உணர்ச்சி வசப்பட்டீங்க, இப்போ அந்த 100 தடவைன்றது வந்து 80 தடையா மாறுது. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது. எப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்த புது புது விஷயங்கள், புது புது அனுபவங்களை நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க வாழ்க்கையில. ஸோ நீங்க வாழ்க்கையில வந்து நீங்க அஹ், நடந்து போறீங்களா, ஃபுல் இது கொடுங்க. நடந்து போறீங்க ஒரு நேச்சுரலான ஒரு இடத்துக்கு, இங்கே போயிட்டு அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன சமைக்கணும், இன்னைக்கு என்ன இது, நாளைக்கு வந்து என்ன இருக்குது, அந்த அந்த இது வந்துட்டு இருப்பாங்களா எல்லாரும், அவங்க அது பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல முழு 200% உங்களுடைய உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும். நான் அதை பற்றி எதுவுமே யோசிக்கக்கூடாது. தினேஷ் சார் சொன்னார் பார்த்தீங்களா, நான் வந்து அந்த இடத்துல வந்து நான் வீட்டில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஃபேமிலியில் நான் அது மட்டும்தான், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது, 100% நான் கொடுத்துட்றேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 100% நீங்கள் கொடுக்கணும். ஸோ நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம தியானம் செய்ய செய்ய
நாம எல்லாத்தோட இது வேற அது வேற அந்த ஒன்னஸ்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? இவங்க வேற அவங்க வேறன்னு கிடையாது. அந்த வேற்றுமை வந்து ஸ்டாப் ஆயிடும். இவன் நார்த் இந்தியன், இவன் சவுத் இந்தியன், இவன் இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி, பெரும்பாலும் இந்த உலகத்துல இப்ப போயிட்டு இருக்குது இல்லை, இவங்க பிளாக் இவங்க ஒயிட்டு. ஸோ அந்த வேற்றுமையெல்லாம் உடைக்க ஆரம்பிக்கும். எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த வேற்றுமை இருக்குது. இவங்க இந்த மதம் அவங்க அந்த மதம், இவங்க இந்த இது அவங்க அந்த இது, இவங்க நார்த் இந்தியன் இவங்க சவுத் இந்தியன், இது எல்லாமே எனக்குள்ள இருந்தது. பேசும் அது எப்போ தெரியும்? நீங்க பேசும்போது இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது வந்து கொஞ்சம் அந்த கேப், இன்ட்ராக்ஷன் கேப்போட நீங்க பேசுவீங்க. தியானம் பண்ண பண்ண அதெல்லாம் நான் உடைக்க ஆரம்பிச்சேன். ஓகே, இதெல்லாம் கிடையாது, இங்க இருக்கிறவங்க தான் அங்கேயும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அந்த ஒன்னஸ் வர ஆரம்பிக்கும். யாரெல்லாம் இந்த ஒன்னஸ் வரலையோ, யாருக்கெல்லாம் இல்லை இன்னும் அந்த அந்த ஃபீல் வரல, அந்த மாதிரி எனக்கு இன்னும் அந்த ஒரு வேற்றுமை இருக்குது அப்படின்னு நினைச்சீங்களோ, அதுதான் நீங்க கத்துக்கக்கூடிய ஒரு பாடம் அப்படின்னு நினைச்சீங்க. அது வந்து நீங்க அது தியானம் இன்னும் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக அது உடைய ஆரம்பிக்கும். அது உடைய ஆரம்பிக்கும் போது அடுத்த லெவலுக்கு நீங்க வந்து நீங்க ஸ்பிரிச்சுவல்ல போக முடியும். ஸோ ஒண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். நாளை மறுபடியும் சந்திப்போம்.